அவர் சொல்லிட்டார், நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, நான் ஒன்று யோசிப்பேன், எடப்பாடி தனியாக யோசிப்பார். நீங்கள் கம்மாவை அங்கே போடாதீங்க, அங்கிட்டு போடுங்க பாரு. ஸோ புது சர்ச்சைகளில் அந்த குழப்பம் தொடர்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அன்னைக்கு நடந்துச்சு, கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க, எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 4 நாள் கழிச்சு எடப்பாடி மறுத்தார், பிஜேபி பக்கம் மௌனமாக இருந்தாங்க. அதே காட்சி தானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டாம். எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையவே அவர் நேற்று சொல்லலையே. ஏன் அன்னைக்கும் சொல்லலை? எடப்பாடி தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் டெல்லியில் மோடி, இங்கே எடப்பாடின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும் கூட சொல்லலாம். என்டிஏன்னு சொன்னால் தப்பு இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை அது. ஏன்னா என்டிஏல தான் ஏடிஎம்கே இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. அப்போ நேற்றாவது அந்த வார்த்தையை சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். நேற்றும் அந்த பேரையே சொல்லாமல் தவிர்க்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறீங்களே, எடப்பாடி தலைமையில் அமைங்கிற வார்த்தை ஏன் திட்டமிட்டு தவிர்க்கப்படுதா? இல்லை வேறு ஏதாவது உள்ள திட்டங்கள் இருக்கா? ஹிடன் அஜெண்டா? பிஜேபியினுடைய சாகசம் கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தா அதையும் கூட நம்ம அப்படியே கொண்டுட்டு வரணும் போல இருக்குது. குழப்பம் இன்னும் தொடருதுன்னு எடுத்துக்கலாமே தவிர புதுசாலாம் அவர் எதையும் கொளுத்தி போடலை.